வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஃபுல் ரேஞ்ச் ஒரு ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் இது 10 இன்ச்சு, மாடல் நம்பர் 1030, இம்பிடன்ஸ் வந்து 8 ohms இம்பிடன்ஸ், 1.5 inch டயா இருக்கும், வாய்ஸ் காயில், பவர் பீக் வந்து 150 watts 75 watts RMS வேல்யூ, நல்ல குவாலிட்டி. ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 45 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து அப் டு ஹை 12K வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சிக்கு வருது இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆல் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இந்த ஸ்பீக்கர் பண்ணும். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். பொதுவாக நாம் வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஊப்பர் ஸ்பீக்கர் இருக்குது, சப்வூஃபர் ஸ்பீக்கர் இருக்குது, மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது, டியூட்டர் ஸ்பீக்கர் இருக்குது, ப்ரொஃபஷனல் ஊஃபர்ஸு சப்வூஃபர்ஸ் இருக்குது, மிட் பாஸ் இருக்குது, எல்லா கேட்டகரியுமே இருக்குது. எல்லாமே என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருடைய ரசனையும் எதிர்பார்ப்பும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். டோட்டலாக ஓவரால் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 20 to 20 kHz இதுதான் ஆடியோ ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச். நம்ம காது வந்து ஒரு லாக், நாட் லீனியர். லாக்னு என்ன, எல்லாத்தையுமே 10 மடங்காக தான் புரிஞ்சுக்கும். ஓகே, காது வந்து ஒரு அனலாக். நம்ம ஆடியோ இப்போ நான் பேசுகிறதோ பாட்டோ கேட்குறது எல்லாமே அனலாக் தான். அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது சில கோடெக் தேவைப்படும். அது வந்து டிஜிட்டல் ப்ராசஸர். எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைட்டான ஃபீச்சர் இருக்குது. வீட்டுக்கு ஒரு எல்இடி டிவி கண்டிப்பாக இருக்கும். இல்லை எனி அதர் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது ஒரு டிவைஸோ இருக்கும் பாட்டு கேட்குறதுக்குன்னு. என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்கு ஒரு எல்இடி டிவி மூலிமா ஒரு குவாலிட்டியான ஆடியோ கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு மியூசிக்கல் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை ஒவ்வொரு வீட்டுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டீரியோ, இல்லையா 2.1, இல்லையா 5.1, இல்லையா 7.1 அல்லது 7.12 அட்மாஸ். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய பார்க்க போகிறோம் எலக்ட்ரானிக்ஸில். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூட ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்போது ஒரு டேட்டா, இப்போ ஒரு 10 இன்ச்சு ஒரு ஃபுல் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரை அசெம்பிள் பண்ண முடியும். என்னென்ன தான் மார்க்கெட்டில் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல், ஒன்றுக்கு ஒன்று என்ன வித்தியாசம், கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஒரு டெக்னீஷியனுக்கு இதெல்லாம் தேவை. மார்க்கெட்டில் கிடைக்கிற எதை வேணாலும் போடுறதில்ல. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது டைனிட்டி கம்பெனியுடையது. டைனிட்டி வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா, அது ஆல்ரெடி எந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் சரி நல்ல பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். சரி, நான் பார்த்துட்ருக்கிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஃபுல் ரேஞ்சு 10 இன்ச்சு 1030 மாடல் நம்பர். தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஒரு அன்பாக்சிங் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு ஏற்கனவே இந்த சர்க்கியூட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சர்க்கியூட், இது என்ன சர்க்கியூட் அப்படின்னு கேட்டால், இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர். என்ன ஐசிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணல. டிரான்சிஸ்டரா, மாஸ்பெட் பேரா அப்படின்னு, கிளாஸ் டியா அப்படின்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகே, இது ஃப்ரண்ட் இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்
லெஃப்ட் ரைட் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் ஆம்பிளிஃபையரோட ஒர்க் என்னென்னா என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அதை ஆம்பிளிஃபை பண்ணும். சப்போஸ் ரெண்டு சேனல் இருக்குது, லெஃப்ட் சேனல் ரைட் சேனலில் கொடுக்கக்கூடிய சிக்னல் லோ ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் லோ ஃப்ரீக்வன்சி இதில் ப்ரொடியூஸ் பண்ணும், கேட்கலாம், ரீப்ரொடியூஸ் ஆகும். மிடில் ஃப்ரீக்வன்சியாக அதுவும் ஆம்பிளிஃபை ஆகும், இந்த ஃப்ரண்ட் ஃபுல் ரேஞ்சிலே கேட்கலாம். ஒரு ட்ரிபிள் சவுண்டு வருது, ஹை ஃப்ரீக்வன்சி வருது, அதை இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்லேயே கேட்கலாம். அப்போது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னா ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஃபுல்லாகவே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். பவர் ஆம்பிளிஃபையர்னால் அதுதான் ஒர்க்கு. இது வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர். ஒரு ப்ளூடூத் கிட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளூடூத் கிட்லேருந்து தான் இந்த சிக்னல் இங்கே போகுது. போகிற வழியில் நடுவில் என்ன இருக்குது? ஒரு ஈக்குவலைசராக இருக்கலாம், பேஸ்டிபிள் சர்க்கியூட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோன் கண்ட்ரோலர். 4 டோன் அப்படிங்கிறது லைக் திஸ் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு கோல்டு A044, இதுதான் அந்த மாடல் நம்பர். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். இது டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். சிக்னல் இன் கொடுத்து சிக்னல் அவுட் வெளியே எடுத்துக்கலாம். இதில் சிக்னல் இன் கொடுக்க போகிறோம், சிக்னல் அவுட் எடுக்க போகிறோம். ஸ்டீரியோ இன், ஸ்டீரியோ அவுட்புட். இது பவர் சப்ளை, ஏசி இன்புட் கொடுக்க போகிறோம். இம்போர்ட்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டஸ்ட் ஃப்ரீ, நல்ல குவாலிட்டி இருக்கும். ட்ரிபிள், மிடில், பாஸ், டோட்டல் வால்யூம். வேணும்னா ஒரு பேலன்ஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணோம்னா 5 கண்ட்ரோல் ஆயிரும். நல்ல குவாலிட்டி வரக்கூடியது. இது ப்ரைஸ் வந்து 390 வரும். யூஸ் பண்ணி பாருங்கள், கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டி வரும். ஸோ எதுக்கு இது சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பிடி போர்டு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், டோன் கண்ட்ரோல் 4 சேனல் டோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ட்ரிபிளில் கூட்டினீங்கன்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையரில் இந்த ட்ரிபிள் ஃபுல்லாக வரும். மிடில் கூட்டினீங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு மிடில், வாய்ஸ், ஸ்பீச், வேக்கல் இது வந்து கண்டிப்பாக பக்காவாக அவுட்புட் வரும். பாஸ், பேஸ், லோ ஃப்ரீக்வன்சி இதை ஆம்பிளிஃபை பண்ணும். அப்போது இது நாம் இந்த இடத்துல என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நாம் இந்த மாதிரி என்ன டோன் கண்ட்ரோல், பேஸ், ட்ரிபிள் ஆர் ஈக்குவலைசரை அது யூஸ் பண்ணுறோமோ எல்லா ஃப்ரீக்வன்சியுமே ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸு 45 ஹெர்ட்ஸிலிருந்து 12 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு தெரியும், ஒரு டியூட்டர் அப்படின்னா பர்டிகுலராக ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சிக்காகவே டியூன் பண்ணுது. மிட் அப்படின்னா அது மிடில் ஃப்ரீக்வன்சிக்கு மட்டுமே டியூன் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஊஃபர் அப்படின்னா அதே மாதிரி தான், லோ ஃப்ரீக்வன்சி மட்டும். வெரி லோ ஃப்ரீக்வன்சியை ரீப்ரொடியூஸ் பண்ணால் சப்வூஃபர் தேவை. பட் இதில் எல்லாமே இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும், பட் ஹை ஃபிடாலிட்டி குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் பெஸ்ட்டு சாய்ஸ். ஓகேவா? நீங்கள் 6 இன்ச்சு வாங்கலாம், பட்ஜெட் தகுந்த மாதிரி 8 இன்ச்சு வாங்கலாம், 10 இன்ச்சு இருக்குது, 12 இன்ச் இருக்குது. ஓகே, தேட்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டிஜே சிஸ்டம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்ல குவாலிட்டி வரும். ஓகே, சரி. இப்போது அப்போ என்ன தேவை அப்படின்னா, இதில் ஆல் ஃப்ரீக்வன்சி ரீப்ரொடியூஸ் பண்ணும். பொதுவாகவே நம்ம லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஸ்டீரியோ. அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு நெட்வொர்க்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்களேன், இது ஒரு நெட்வொர்க். இது வந்து ஒரு 3-வே நெட்வொர்க்கு, இது வந்து 2-வே நெட்வொர்க். இது டைனிட்டினுடையது. டைனிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டி, பெஸ்ட்டு கம்பெனி. அதில் உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இது 3-வே 2-வே நெட்வொர்க். அப்போ நாம் லெஃப்ட் ரைட் சேனல் ஸ்டீரியோ யூஸ் பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2-வே நெட்வொர்க், கிராஸ் ஓவர் நெட்வொர்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஊஃபர் அல்லது ஸ்பீக்கர் அல்லது ஒரு டியூட்டர், அவ்வளோதான். தீர்ந்து போய் 2 தான், ஒரு டியூட்டர் ஒரு ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு பதிலாக ஊஃபர் இதை யூஸ் பண்ண போகிறீங்க. இது ஊஃபருக்கு டிசைன் பண்ணியிருக்கு, ஒரு ஊஃபருக்கு ஒரு டியூட்டருக்கு டிசைன் பண்ணியிருக்கு. அப்போ 2 தேவை. இந்த நெட்வொர்க் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரில் அந்த சேனல் வந்து பிரியும்.
இதனுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சியை தனியாகவும் ஹை ஃப்ரீக்வன்சியை தனியாகவும் பிரித்து கேட்கலாம். இதுதான் இந்த நெட்வொர்க். இதில் 3 வேல் என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து மிட்டுன்னு ஒன்று இருக்குது. மிடில் ஃப்ரீக்வன்சி வாய்ஸ் கிளாரிட்டி வரணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். அப்போ இது யூஸ் பண்ணும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக டவர் மாடல்னு சொல்கிறோம். ஒரு டியூட்டர், 2 மிட்டு அல்லது 2 ஊஃபர் அல்லது 2 ஸ்பீக்கர் இப்படி யூஸ் பண்ணுவோம் டவர் மாடலில். அப்போ இந்த இடத்துல நெட்வொர்க் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த சேனல் செப்பரேஷன் வரும். லோ ஃப்ரீக்வன்சியா ஹை ஃப்ரீக்வன்சியா மிடில் ஃப்ரீக்வன்சியாங்கிறது அப்போ தான் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவைப்பட வேண்டாம், பட் குவாலிட்டி வரணும் அப்படின்னா நம்ம ஃபுல் ரேஞ்சை யூஸ் பண்ணலாம். அப்போ இண்டிவிஜுவல் ஸ்பீக்கரை விட இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு வித்தியாசமான குவாலிட்டி கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறோம், பார்க்கலாம். ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஃபுல் ரேஞ்சை பற்றி. சில பேர் வந்து அந்த ஃபுல் ரேஞ்சு கூட எனக்கு பிடிக்காது, எனக்கு வெறும் பேஸ் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறது தான் ஊஃபர் சப்வூஃபருக்கு போகிறாங்க. ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ. FR 1030 10 inches. இப்போ பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம். ஏன்னா என்ன இருக்குது அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பிரைட் ஃபீச்சர் இருக்குது. இந்த ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கடல் மாதிரி இருக்குது இந்த சப்ஜெக்டில். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபுல் ரேஞ்ச் FR 1030 இதான் மாடல் நம்பர். 75 வாட்ஸ் RMS, 150 வாட்ஸ் பிக் டு பிக். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், 8 ohms. நல்ல ஒரு குவாலிட்டி ஃப்ரண்டில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டி, பக்காவாக ஃபினிஷிங், பேப்பர் ஃபினிஷிங்கெல்லாம் பக்காவாக இருக்கும். டைனிட்டி சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, நல்ல பவர்ஃபுல் மேக்னெட். ஓகேவா? இந்த மேக்னெட்டுடைய சைஸ் எடுத்துட்டிங்கன்னா 120 இந்த சைஸ் வரும். இந்த 120 மேக்னெட் சிங்கிள் மேக்னெட்டு தான், நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இதெல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பைடர், லெக் ஸ்ட்ரிப்பு, தென் ஸ்பீக்கர், எண்ட் ஒயர் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இன்க்ளூடிங் பேப்பர் நல்லாயிருக்கும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.